இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு another day. God is good. புதிய வாரம் கர்த்தர் உங்களை புதிய கிருபையினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. And today is the 8th June 2026 Monday. தொடர்ந்து நான் வசனத்தை பார்ப்போம். இன்றைக்கான வசனம் Galatians chapter 4 verse 6. குலேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Galatians 4:6. Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you ought to answer each one. அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. இது கொஞ்சம் பழைய தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியுது. என்ன சொல்றாரு? நீ பேசுகிற வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். எப்படி சாப்பாட்டுல உப்பு போட்டா தான் அது ருசியா இருக்கும், நல்லா இருக்கும். அதே போல உன் பேச்சிலும் உப்பு சாரமற்றதாக, அப்படின்னா ஒரு சுவையானதாக, ஒரு ருசியானதாக, ஒரு ஆசீர்வாதமானதாக, ஒரு நன்மை அளிப்பதாக, விரும்புவதாக உன் வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதுல கிருபை பொரிந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. let your speech always be with grace, seasoned with salt. கிருபை பொரிந்ததா. அப்ப நம்முடைய பேச்சு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமாதானே? கோபத்துல கூட தப்பா பேசிடக்கூடாது, தவறாக வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. இங்க பவுல் சொல்ற, ஆவியானவர் உன்னோடு இருக்கும்போது நீ பேசும் பொழுது அந்த கிருபையோடு அந்த ருசி, அந்த பிரிசர்வேஷன், அதில் இருக்கிற ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் பேச்சிலே உன் வார்த்தையிலே வர வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆமதானங்களே? மனிதனுடைய பலகீனம் இவையெல்லாம் வரும் பொழுது நாம் நம்மை மறந்து விடுவோம். என்ன பேசுறது பேசாமல் பேசி விடுவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்படியா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உன் வார்த்தை கிருபை உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை பலம் ஊட்டுவதாக, ருசி ஊட்டுவதாக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக, நன்மை அளிக்கின்ற உப்பை போன்று சாரம் சேர்க்கிற போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் பாருங்க. இந்த வார்த்தையினாலே அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையினாலே அநேக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிரிந்திருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த வேர்டு. சொல்லுவாங்களே பாய்சன் வேர்டு. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, ஐயா நீ பேசும் பொழுது கிருபையான வார்த்தை, இரக்கம் நிறைந்த வார்த்தையோடு அந்த சாரம் சேர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. உங்களால யாராவது மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்களா, வேதனைப்பட்டிருப்பாங்களா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனி நான் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பயன்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பேசுகிற முறையை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் தவறி விடுகிறோம், எங்களை மன்னிங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த அந்த கிருபை, அதில் சாரம் இருக்கிற வார்த்தையாக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் உற்சாகமூட்டும் வார்த்தைகள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. Help us to be a blessed, Lord, our speech, our word. Thank you, Lord, for your kind word and encouraging word. எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நீ பேசின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கு? சோதிச்சு பாரு. God bless.